நம்ம எல்லாருமே வெங்கட் பிரபு ஏமாத்திட்டாரு. எஸ், இவ்வளோ நாளாக நம்ம அட்லி தான் காப்பி கேட்டுன்னு நினச்சிருந்தோம். அட்லி தான் கூட எமோஷனை வேறு ஒன்று அப்படியே இல்லாமல் எமோஷனை வேறு மூலமாக டெலிவரி பண்ணுவார். ஆனால் வெங்கட் பிரபு இருக்கிற படத்தில் இருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. இந்த ஒரு வீடியோவில் வந்து மகான் மூவிக்கும் கோட் மூவிக்கும் பேரலாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். வெங்கட் பிரபு வந்து ஃபைனல் ஸ்கோர் மூவிலேருந்து அப்படியே இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு வந்து கோட் மூவியில் வச்சுருக்காரு. அது என்னென்னு இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மகான் மூவிக்கும் கோட் மூவிக்கும் பேரலாம் என்ன டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மகானில் இருக்க விக்ரமோட நேம் வந்து காந்தி தான். செகண்ட் வந்து கோட்டில் இருக்க தளபதி நேம் வந்து காந்தி தான். ஓகே, இது கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் பிரியிற சீன் ரெண்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா மகானில் எப்படி பையன் விட்டு பிரியிற சீன் இருக்குன்னா, காந்தி மகானும் குடிக்கக்கூடாது, அந்த ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால காந்தி மகானும் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஃபேமிலியில் பிரச்சனை வந்து காந்தி மகான் வந்து அந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிடுவார். இது வந்து கோட் மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஷினுக்காக வந்து ஃபேமிலியோட கூப்பிட்டு போயிடுவார். ஒரு தவறுக்கு முடியாத அந்த சூழ்நிலை தான் ஃபேமிலியோட மிஷின் கூப்பிட்டு போய் அங்கே வந்து பையனை மிஸ் பண்ணி பையன் வந்து செத்துட்டான்னு முடிவே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து கோட் மூவியில் காட்டியிருப்பாங்க. ஆனால் கோட்டில் இருக்க பையன் கேரக்டர் ஆகட்டும் இல்லைனா மகானில் இருக்க பையன் கேரக்டர் ஆகும் கிட்ட சேமாக தான் இருக்கும். நெகட்டிவ் ஷேடோட ஒரே மோட்டிவ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மகானில் இருக்க அந்த பையனும் அவங்க அப்பாவும் மீட் பண்ணுற சீனு, டேடும் சன்னும் மீட் பண்ணுற சீனு, வளர்ந்துட்டோன்னே மீட் பண்ணுற சீனு வச்சுக்கோங்க. அதே நேரத்துலேருந்து கோட்டில் அந்த மீட் பண்ணுற சீனு, அவங்க அப்பாவும் பையனும் மீட் பண்ணுற சீனு வளர்ந்துட்டோன்னே கிட்ட சேமாக இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டு காந்திக்கும் தெரியாது அவன் பையன் வந்து கொலை பண்ண வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகான்லேருந்து அந்த பையன் கேரக்டர் வந்து போலீஸாக இருப்பான், ஒரு ஸ்குவாடில் இருப்பான். அதே நேரத்துலேருந்து கோட் மூவியில் பார்த்தீங்கன்னா காந்தி ஒரு போலீஸாக ஒரு ஸ்குவாடில் இருப்பாங்க. ஆனால் ரெண்டுத்துலேயும் வந்து அந்த பையன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டிவ் தான் இருக்கும், கொலை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் வந்து மகானோட பையன் கேரக்டர் பின்னாடி வந்து அவங்க அம்மா இருப்பாங்க. கோட்டோட காந்தியோட பையன் பின்னாடி வந்து நம்ம மோகன் இருப்பார். ஏன்னா வந்து கொஞ்சம் ரிவெஞ்சாக இருக்கும். ஓகே, இது கூட விட்டுருங்க. நம்ம பார்க்கும்போது கோட் மூவி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயம் தெரியல, இதை கூட விட்டுருங்க. இதை தவிர ஒரு சில விஷயம் இருக்குது. இந்த காந்தியோட பையன் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து காந்தி வந்து குடிப்பார். அதுக்கப்புறம் வளர்ந்துட்டோன்னு காந்தி வந்து குடிக்க மாட்டார் அது மாதிரி விஷயம்லாம் காட்டுவாங்க. இது ஒரு ஓகே விட்டுருங்க. சின்ன சின்ன விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வெங்கட் பிரபு செஞ்சதுலேயே வந்து ரொம்ப மோசமானது என்னென்னா, அப்படி இது ஃபைனல் ஸ்கோர்னு ஒரு மூவி இருக்குது. 2018 வந்த ஃபிலிம் வந்து ஃபைனல் ஸ்கோர் மூவி வந்து அப்படியே அந்த படத்தில் என்ன சீன் இருக்கோ அது அப்படியே கோட்டில் எடுத்து வச்சுருக்காரு. அப்படியே நம்ம என்ன கேட்க மாட்டோம்னு நினச்சிருக்காரு. என்னென்னு தெரியல. அவர் வந்து ஃபைனல் ஸ்கோரில் எப்படி இருக்கோ இது வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சு. ஃப்ரெண்டு ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணி விட்டா, நானே ட்விட்டரில் பார்த்தேன், வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து அப்படியே இருக்குது. அந்த கோட்டோட கிளைமேக்ஸோட சீன்ஸ் வந்து அப்படியே இருக்குது. அந்த ஃபைனல் ஸ்கோரோட சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிப்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அது ஃபைனல் ஸ்கோரில் அந்த பைக் சேசிங் ஆகட்டும், இல்லைனா இந்த ஸ்டேடியமில் ஃபைட் சீன் ஆகட்டும், இல்லை ஸ்டேடியம் அங்கே வந்து ஜம்ப் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்து லிட்ரியாக வந்து அப்படியே கோட் மூவியில் எப்படி காட்டிக்கிறோம் அதே மாதிரி வந்து வெங்கட் பிரபு எடுத்து வச்சுக்காரு. ஏன் வந்து அவ்வளோ அப்படி சூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரில. மேபி வந்து அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காகவும் அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு விதம் இருக்குது. அது எடுக்கணும்னா ஒரு சில ஃப்ரேமோ ஒரு சில சீன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் டோட்டலியாக வந்து அந்த படம் எப்படிக்கோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கோட் மூவி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு இருக்கிற டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்லாம் யாச்சும் ஒருத்தர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். போங்கடாடே, இப்படி எடுத்த படம் தான் இன்றைக்கி வந்து 500 crores வந்து மேலேருந்து கலெக்ஷன் அடிக்க போகுது. ஆனாலும் இந்த ஃபைனல் ஸ்கோரில் இருக்க படத்தில் இருக்க அப்படியே அந்த சீன் எடுத்துருக்கூடாது, கொஞ்சாச்சும் மாற்றிருக்கலாம். அப்படியே எடுத்து வச்சுருந்து வெங்கட் பிரபு வந்து ரொம்ப வந்து வெளியாச்சும் சொல்லியிருக்கலாம், இது மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்கோம். அது மாதிரி வெளியே சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஓகே இன்ஸ்பயரான அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு போயிருப்போம் நாங்கள். ஆனால் அது அப்படியே இருக்குது. நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அப்படியே தோனி அவர் தவிர வந்து இங்கே என்ன கிரிக்கெட் ஆடுறாங்க, அங்கே என்ன ஃபுட்பால் ஆடுறாங்க, வேறு ஒன்றுமே அந்த மட்டும் டிஃப்ரென்ஸு எல்லாமே அப்படியே இருக்குது. ஐயோ, வெங்கட் பிரபு இப்படி பண்ணிடக்கூடாது. இதை பற்றி நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ஒரு கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன்,
நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பற்றி எனக்கு எங்கே இருந்து தெரிஞ்சுன்னா ரெடிட்டில் பேசியிருந்தாங்க இதை பற்றி அதான் ரெடிட்லேருந்து அது கூட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போங்கடா, இதை பற்றி எனக்கு பேச அவ்வளோ விருப்பம் இல்லை. ஓகே.